Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 8th standard science unit 5 reaching the age of adolescence இந்த லெசனில் இந்த adolescence ஸ்டேஜில் என்னென்ன மாற்றங்கள் வருது, இந்த வளரிளம் பருவமடைதல் அப்படிங்கிறது தமிழில் நம்ம சொல்கிறோம். இதில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Growing up is a natural process. இயற்கையான ஒரு நிகழ்வு. எல்லா ஆர்கானிசத்துலேயும் வளர்ச்சி என்பது ஒரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு நிகழ்வாக இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். All living organisms grow up to maturity, which is ability to respond to particular environment. எல்லா ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா அது முதிர்ச்சி அடைகிற, அதாவது மெச்சூரிட்டியை அட்டைன் பண்ணுற வரைக்கும் அது வளர்ச்சியை உருவாகிக்கிட்டே இருக்குது. க்ரோ அப் டு மெச்சூரிட்டி விச் எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் பர்டிகுலர் என்விரான்மெண்ட். அப்போ ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிற ஒரு செயல், ஒரு திறன் தான் இந்த மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி அலாங் வித் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் produce progressive series of changes in organisms. இந்த மெச்சூரிட்டியில் ஒரு ஆர்கானிசத்துக்கு நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். These serious changes are called development. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த தொடர்ச்சியான இந்த சேஞ்சஸை தான் நம்ம முன்னேற்றம், டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். Different phases of human development are called developmental stages. அப்போது இதில் நிறைய நிலைகள், பருவநிலைகள் நிறைய இருக்கின்ற, டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் நிறைய இருக்கின்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹியூமன் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இன்க்ளூட் இன்ஃபான்சி. அப்போது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியானது எப்படிலாம் இருக்குன்றது நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இன்ஃபான்சி. இன்ஃபான்சின்றது மழலை பருவம்னு சொல்லுவோம். அடுத்து இருக்கிறது சைல்டுஹுட், குழந்தை பருவம். அடுத்து அடலசன்ஸ், வளரிளம் பருவம். அடுத்து அடல்ட்ஹுட், இந்த அடல்ட்ஹுட் தான் வயது வந்தவருங்க. அடுத்து மிடில் ஏஜ், நடுத்தர வயசு. அதுக்கப்புறம் ஓல்டேஜ், முதுமை. இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி நிலைகள் நம்ம ஹியூமன் டெவலப்மெண்டல் அந்த ஸ்டேஜஸில் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். Among these stages, adolescence is the most crucial and significant period in individual life. அப்போது ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜஸ், ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க பருவமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த adolescence stages. It is the period of transition from childhood to adulthood. இப்போது நீங்கள் இந்த ஆர்டர் நான் கரெக்டாக லைனாக கொடுத்துருப்போம் பாருங்கள். இன்ஃபான்சி, சைல்டுஹுட், அடலசன்ஸ், அடல்ட்ஹுட். இதில் அடலசன்ஸ்லேருந்து அடல்ட்ஹுட் மாறுற இந்த ஸ்டேஜஸ், டிரான்சிஷன் பீரியட் ரொம்ப முக்கியமானதாக இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா இது குழந்தை பருவத்திலிருந்து வயது வந்தோர் பருவத்திற்கு மாறக்கூடிய ஒரு நிலையாக இங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். திஸ் பீரியட் ஸ்டார்ட் த ஏஜ் ஆஃப் 10 to 13 and end with at the age of 19, commonly known as teenage. இப்போது இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 10லேருந்து 13 வயசு வரைக்கும், 19 வயசு வரைக்கும் வருது. இது காமனாக நம்ம என்ன ஒரு வார்த்தையில் சொல்கிறோம்னா டீனேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 13ல் ஆரம்பிக்கும். 13, 14, 15 இந்த மாதிரி டீன் அப்படி முடிகிறதால இது டீனேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம இங்கே பார்க்குறோம். Almost all of you would have entered this period now. இப்போ நம்ம எல்லாருமே இந்த பீரியட்ல இருந்து கடந்து வந்திருப்போம். நம்ம எல்லாருமே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது adolescence and puberty. The term adolescence derived from Latin word adolescer. இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா to grow or to grow maturity. adolescerன்றது to grow maturity. During this period நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. ஹைட்டில், வெயிட்டில், ஆர்கன்ஸ், செக்ஸ் ஆர்கன்ஸ், மசில்ஸ், மூளை வளர்ச்சிகளில் எல்லா இடங்கள்லையும் இது மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம். Biologically, it is physical transition marked
by onset puberty and termination of physical growth in an individual. அப்போது ஒருத்தவங்களுக்கும் உடல் ரீதியான மாற்றங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். ஒரு பியூபர்ட்டி பருவமடைகிறது ஒரு முக்கியமான நிகழ்வாக இங்கே ஆரம்பிக்குது. இது முடிகிற வரைக்கும் உடல் வளர்ச்சியில் நிறைய மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பியூபர்ட்டினா என்னென்னு பார்க்கலாம். It's a period of few years which is rapid physiological and psychological changes occur resulting sexual maturity. ஒருத்தவங்களுக்கு பியூபர்ட்டின்றது உடல் ரீதியாகவும் நம்முடைய சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை கொடுக்கறது, செக்ஷுவல் மெச்சூரிட்டியை கொடுக்கறது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செக்ஷுவல் மெச்சூரிட்டியை கொடுக்கறது. இதே தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பியூபர்ட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் பார்க்குறோம். We can predict the sequence of physical changes that will take place, but the age of beginning of puberty varies from individual to individual. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் நிகழும் அந்த மாற்றங்களை பார்த்திங்கன்னா நம்ம வரிசையாக நம்மளால் கணிக்க முடியும். ஆனால் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். த ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபீமேலுக்கு ஆவரேஜாக பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறது 10 to 11 சொல்கிறோம். மேலுக்கு பார்த்திங்கன்னா 12 to 13. பட் த ஃபேக்டர்ஸ் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜெனட்டிக் சீக்வன்ஸ் ஆர் பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், லைஃப் ஈவெண்ட், வாழ்க்கை நிகழ்வுகளால், சமூக பொருளாதார நிலைகளால், நம்முடைய ஹெல்த்தி கண்டிஷன், நியூட்ரிஷனால், ஃபேட் பாடிஸ், அமௌண்ட் ஆஃப் த பாடி ஃபேட், இது எல்லாமே நம்முடைய பியூபர்ட்டியை அஃபெக்ட் பண்ணுது, பாதிப்படைய வைக்குது. ஏன்னா சீக்கிரமாக சில பேர் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுவாங்க, சில பேர் லேட்டாக பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுவாங்க. ஹார்மோன்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி. ஏன்னா ஹார்மோன்ஸும் முக்கியமான பங்கு வகிக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் ஹார்மோனால் நிறைய மாற்றங்களை உண்டாகும். நம்ம பாடியில் உடல் ரீதியான மாற்றங்களும் அதே மாதிரி பிஹேவியர், நடத்தை மாற்றங்களும் நம்ம பாடியில் உருவாக ஆரம்பிக்கும். செக்ஸ் ஹார்மோன் செக்ரீட்டட் அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி. இந்த நேரத்தில் பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே அவங்க உடம்புல செக்ஸ் ஹார்மோன்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் கிளான்ஸ், அதிலிருந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. த மேல் செக்ஸ் கிளான்ஸ் டெஸ்டிஸ் ரிலீஸ் த டெஸ்டோஸ்டிரான். இப்போது மேல் செக்ஸ் கிளான்ஸ் டெஸ்டோஸ்டிரானை செக்ரேட் பண்ணுது, ஃபீமேல் செக்ஸ் கிளான் ஓவரிஸ் ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இது ஒரு ப்ரைமரி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். பாடி சேஞ்சஸ் அட் பியூபர்ட்டி. உடல் ரீதியான என்னென்ன மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 4 important changes occur puberty child into adult. என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன் பாடி சைஸ், உடல் அளவில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். பாடி ப்ரொப்போர்ஷன், உடலுடைய அமைப்பில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் நம்முடைய ஆர்கன்ஸ் உருவாக அதாவது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், இரண்டாம் நிலை பால் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம், அது உருவாக ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடி சைஸ் எப்படி மாற்றங்கள் அடையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். The first major changes at the time of puberty is growth, which is increase body weight and weight, body height and weight. முதல்ல என்ன மாற்றங்கள் வரும் பாருங்கள், பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே ஹைட்டும் வெயிட்டும் மாற்றம் அடையுது. It usually begin the age of 10 to 12 in girls, 12 to 13 in boys, almost complete at around the age of 17 to 19 in girls, 19 to 20 in boys. இது எப்போ முடியுதுன்றதை சொல்லியிருக்காங்க, எப்போ கம்ப்ளீட் ஆகும் அந்த அடலசன்ஸ் ஏஜ் அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்கோம். During adolescence, both boys and girls add around 23 centimeter to 26 centimeter in
height. அப்போது இந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே அவங்களுடைய உயரத்தில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு பாய்ஸ் சராசரியாக பார்த்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறாங்க, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர் அதிகமாக வராங்க. பாருங்கள், இதனால் அவங்களுடைய ஹைட் மட்டும் கிடையாது, அவங்களுடைய வெயிட்டும் குறிப்பிட்ட அளவில் அதிகமாகுது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாகுது, இதனால் நிறைய பாதிப்புகள் வருது. பட் இன்க்ரீஸ் இன் வெயிட் இன்ஃப்ளூயன்ஸ் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் டயட், எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி வாழ்க்கை முறை மாற்றங்களால் இந்த உடல் எடை அதிகரிக்கிறது, அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு, எக்ஸசைஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இது எல்லாத்துலேயுமே மாற்றங்களை உண்டாக்கிடும். The average weight gain at the period of puberty 17 kg to 19 kg. இவ்வளோ அளவுக்கு வித்தியாசப்படுது இந்த பியூபர்ட்டி டைம்லன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். During this period, increase in fat is seen in girls. பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இந்த உடலில் ஃபேட் கண்டிஷன் அதிகமாகும். மேலுக்கு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் டெவலப்மெண்ட் ஆகும். அடுத்து சேஞ்ச் இன் பாடி ப்ரப்போர்ஷன். இந்த உடல் அமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் வரும். குழந்தைகளாக இருக்க போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பசங்களாக இருப்பாங்க, பாடி பார்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருந்திருக்கும். பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே அது அளவில் பெருசாகுது. தி ஸ்கேன்ஸ் seen in feet and hands. கை கால்கள்லாம் பெருசாக ஆரம்பிக்குது. During childhood, leg grow proportionate more than the trunk. இந்த குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா உடல் பகுதியை விட கால்கள் அதிகமாக வளர்ச்சி வரும். ஆனால் பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே பாடி பார்ட்ஸ் என்ன ஆகுது, வளர்ச்சி அடையும். அது மட்டும் கிடையாது, பாடி பார்ட்டில் எந்தெந்த இடங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ஹிப் ரீஜியன், ஷோல்டர் ரீஜியன், இது எல்லாமே விரிவடைஞ்சு ஒரு அடல்ட் ஸ்டேஜ் ஆர் அடல்ட் அப்பியரன்ஸை கொடுக்குதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பிரைமரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னென்ன பிரைமரி செக்ஸ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Reproductive organ of boys and girls become fully functional at the time of puberty. Puberty attain பண்ண உடனே அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்கும். In the boys, testes grow larger followed by that the length and size of reproductive organ increase. அப்போ பாய்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆண்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெஸ்டிஸ் பெருசாகுது, அதே மாதிரி அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் சைஸ்லேயும் அண்டு அதனுடைய லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். சிமிலர்லி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆல்சோ க்ரோ டியூரிங் பியூபர்ட்டி. ஃபீமேலுக்கும் இதே மாதிரி தான் நடக்குது. The size of uterus and weight of ovaries increase during the puberty time. அப்போ இந்த நேரங்களில் பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே ஃபீமேலுக்கு யூட்ரஸுடைய சைஸ் அதிகமாகுது, ஓவரிஸுடைய வெயிட் அதிகமாகுதுன்றதை நம்ம பார்க்குறோம்.